ஈசா யோகா மையத்தினுடைய நோக்கம் என்னங்கிறது சொன்னீங்க. ரொம்ப ஒரு நல்ல நோக்கம் அப்படிங்கிறது வந்து தெளிவா உங்களுடைய பேச்சுல இருந்து தெரியுது. இப்ப இது நாள் வரைக்கும் வந்து ஈசா யோகா மையத்தின் மேல வந்து ஒரு தனிநபர்கள் புகார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் புகார் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தமிழக அரசே வந்து ஈசா யோகா மையத்தின் மேல வந்து புகார் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. சொல்லுதாங்க. இல்ல அவர் வந்து ஒரு கோவை மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு நகரமைப்பு அதிகாரிங்கிற போது அவர் வந்து தமிழக அரசு ரெப்ரசன்ட் தானே பண்றாரு. அவர் இந்த டவுன் பிளானிங் இவர் ஹைகோர்ட்லேருந்து ஒரு டைரெக்ஷன் கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கன்றது கலெக்டருக்கு அவருக்கு இன்னும் ஏதோ சில டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சப்ஜுடிஸாக இருக்கிறதுனால நான் ரொம்ப பேச விரும்பல. அவர் டிப்போசிஷன் அவர் ஹைகோர்ட்டுக்கு என்ன கொடுத்தாங்கன்றது இது 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 யார் படித்து தமிழக அரசுலேருந்து நமக்கு இல்லீகலாக ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டாங்களோ, இல்லை அவருக்கு இங்கிலீஷ் புரியாது. இல்ல அப்படி இல்ல. இல்ல, இல்ல, நான் இவர் படிச்சு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர். இல்லை இல்லை நான் அவரை பற்றி சொல்லலை. அவர் ஹைகோர்ட்டுக்கு இது கொடுத்தாங்க. அஃபிடவிட் ஃபைல் அவர் என்ன கொடுத்துருக்காங்க அஃபிடவிட்னு நான் படிக்கிறேன் உங்களுக்கு. The executive authority is stated to have issued approvals not in conformity with Rule 25 of Tamil Nadu Panchayat Buildings Rule 1997 and Rule 16 and 13 of Multi-Storied Public Buildings Rules 1973 and without collecting the infrastructure and basic amenities charges causing revenue loss to the government. It is therefore humbly prayed that this honorable court may be pleased to pass appropriate orders and thus render justice. இப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூ கலெக்ட் பண்ணாமையே மித்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதனால நமக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூ வர மாதிரி பண்ணுங்கன்னு அப்பீல் பண்ணாங்க. அவ்வளோதான் அவர் அப்பீல் பண்ணாங்க. இதில் இல்லீகல் என்ன வந்துச்சு? இல்லை, அதுலேயே வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்களே, நீங்கள் கட்டியிருக்க கட்டடத்தில் வந்து அனுமதி வாங்காம நிறைய கட்டியிருக்கீங்க. இல்லை, அது 2012 சொன்னது. அது கோர்ட்டில் இருக்குது. அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. இப்போது அது கோர்ட்டில் இருக்குது. அது சப்ஜுடிஸாக இருக்குது. அது பார்த்துக்கலாம். அது இப்போ நீங்கள் சிலை பற்றி சொன்னது இவ்வளோதான், நமக்கு வர ரெவென்யூ வரலன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது கோர்ட்டில் பார்க்கட்டும், மித்த டிபார்ட்மெண்ட் பார்க்கட்டும், யாருக்கு போதும் ரெவென்யூ நாம் கட்டுறது அவர் பார்த்துக்கட்டும். இல்லை அதில் ஷேர் பண்ணிக்கிறாங்களா, நாம் தனியாக கட்டணுமா, ஏதோ கோர்ட் எப்படி டைரக்ஷன் கொடுத்தா அப்படி பண்ணுவோம். சட்டம் படியாக என்ன இருக்குதோ பண்ணலாம். எதுக்கு நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்க? இப்போ அந்த அதிகாரி வந்து கோர்ட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த பணத்தை கட்டியிருந்தீங்கன்னா அவர் கோர்ட்டில் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அரே நமக்கு எவ்வளோ கட்டணும்னு யார் சொன்னாங்க? அவங்க சொல்லவே இல்லை. இல்லையே, எங்கே சொன்னாங்க? சொல்லியிருந்தா நீங்கள் கட்டியிருப்பீங்க. அப்படி இருந்தா இந்த அத்தாரிட்டி அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தால் சொன்னாங்க கட்டி ஆகணும் தானே. கவர்மெண்ட்லேருந்து வந்தால் கட்ட தேவை இருந்தால் கட்டுவோம். இல்லை நம்மளால முடியாது, இல்லை அதுக்கு தகுதியாக இல்லைன்னு சொன்னால் நாம் கோர்ட்டுக்கு போவோம். நம்ம நாட்டில் வாழ இருக்கிறப்போ நம்ம நாட்டில் இருக்கிற சட்டத்துப்படியே போகலாமா? இல்லை நீங்கள் ஏதோ கட்ட பஞ்சாயத்து மாதிரி சொன்னதெல்லாம் நடத்துக்கலாமா? இது நான் உறுதியாக சொல்கிறேன். எல்லாருக்கும் பல விதமான மீடியா தேவையில்லாத இல்லாமல் பேசியே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, நாம் சட்டப்படியாக போவோம். நீங்கள் சொல்கிற கட்ட பஞ்சாயத்தெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம்.